பெரியார் என்ற ஒரு மனிதன் இந்த மண்ணில் இல்லை என்றால் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை பண்டித நேருவுக்கே தெரிஞ்சிருக்காது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் தெரியல. இன்னொரு குரல் வேற கேக்குது, திராவிட இயக்கம் வந்த பிற்பாடு தான் படிச்சீங்களா, அதுக்கு முன்னாடி இல்லையா? இதுல வேற இப்படி ஒரு பேப்பர் 1896 பல்கலைக்கழகம் வந்து விட்டது. சென்னை பல்கலைக்கழகம் எப்போது வந்தது? லூசு, பல்கலைக்கழகம் வந்துச்சுடா. உங்க தாத்தம் படிச்சானா? படிச்சது அவள். அதுக்கு பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் பேராசிரியர்? நான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். ஆதி திராவிட நலப்பள்ளியில் படிச்சேன் 5வது வரைக்கும் என் கிராமத்துல. எங்க அப்பா அம்மாவுக்கு 8வது பையன். அதுக்கு பிறகு அரசாங்க மேல்நிலைப் பள்ளி, அதற்கு பிறகு அரசாங்க கலைக்கல்லூரி முசிறி, அதற்கு பிறகு அரசு சட்டக்கல்லூரி மதுரை பிஎல் முடிச்சேன். அப்புறம் அரசாங்க சட்டக்கல்லூரி திருச்சி எம்எல் படிச்சேன். நான் ஒன்றும் புதுச்சேரி வந்துடல. ஆனால் கலைஞரால் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டு நான் பேசிய ஆங்கிலத்தில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியவில்லை. எங்களால் முடியும், எங்களால் முடியும் என்றால் என் தாத்தாவை ஏன் படிக்க வைக்கவில்லை? என்னால் முடியும் என்று சொன்னால் என் பாட்டன் ஏன் படிக்கவில்லை? மாதவரம் சிவசன் ஆங்கிலம் பேசுகிறார் வழக்கறிஞராக. நான் அவருடைய ஆங்கிலத்தை பாராட்டுவேன். நீ அரசியலுக்கு வந்த ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கேட்ட உடனே ஏன் உங்க தாத்தா படிக்கல? பன்னியர் தானே, நீ ஏன் படிக்கல? மோகன் நாடார் தானே, நீ படிச்சிருக்கல? பச்சை பாஸ் காலேஜ் சேர்மனா நீ? பச்சை பெண் குழு சேர்மன் இந்த மோகன், இவர் நாடார். ஏன் நான் உங்க தாத்தா படிக்கல? நாடாரா, செட்டியாரா, முதலியாரா, ரெட்டியாரா, யாரோட வச்சுக்க, நமக்குள்ள ஜாதி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சமூகம் எல்லாம் படிக்காமல் போனதற்கு எவன் காரணம்? படிக்க வைத்ததுக்கு யார் காரணம்? பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர். திடீர்னு வந்து திராவிடருக்கு என்ன செஞ்சு பிடிச்சி? அப்பெல்லாம் கல்லூரி இல்லையா, அப்பெல்லாம் அது இல்லையா, அப்பெல்லாம் இது இல்லையா, எல்லாம் இருந்ததுடா. நீ எங்க போன? உனக்கு என்ன கிடைச்சது? இதை கேட்டு பெறுவதற்கு ஒரு ஏக்கம் இருந்தது அல்லவா? பிறப்பால் எவனையும் தாழ்த்தாதே, வாய்ப்புகள் கொடுத்தால் எவனும் வரலாம். எங்க தாத்தா அவனை படிக்க கூடாதுன்னு சொன்னா நான் படிக்கிற படம் தூக்கியிருப்பான். சுதர்சன் தாத்தா படிக்க கூடாதுன்னு சொன்னதால அந்த அளவுக்கு கை திரிச்சிருப்பாரு. இல்லைன்னா எங்கேயாச்சும் நெச வேலை பார்த்துருப்பாரு, என்ன களை வெட்டிருப்பாரு. பிறக்கும் போதே ஒருவன் பிராமணன், பிறக்கும் போதே ஒருவன் சத்திரியன், பிறக்கும் போதே சூத்திரன், பிறக்கும் போதே பஞ்சமன். பஞ்சமனை தொடாதே, சூத்திரன் படிக்காதே. சூத்திரன் கை வச்ச சோற பிராமணன் சாப்பிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் பிராமணர்களுக்கு தனியே சமையல், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனியே சமையல். பறையர் பண்ண நரந்தியர் மாநாட்டுக்கு போகவே முடியாது. இது காங்கிரஸ் கட்சியில. நேருவே அப்படிதான் இருக்க முடிந்தது, வேற வழி இல்லை. பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிமை கொடுத்த போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நாடாருக்கு, முதலியாருக்கு, செட்டியாருக்கு, வன்னியாருக்கு, கவுண்டருக்கு, முக்குளத்தோருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது உச்ச நீதிமன்றம் மறுத்தது, முடியாதுன்னு சொன்னிச்சு. பெரிய போராட்டம். நேரு கிட்ட போய் கேட்டாங்க. நேரு சொன்னாரு, எப்படிங்க அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா மெரிட் என்ன வருது, எஃபிஷியன்சி என்ன வருது, திறமை என்ன வருது, கொடுக்க முடியாதுங்களே என்ன? உலக வரலாற்றை படித்த நேருக்கு அதான் நிலைமை. ஆனால் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அரசியல் சட்டத்தை திருத்த வைத்து நேருவுக்கே புத்தி சொன்ன இயக்கம் இந்த இயக்கம். எங்கள் மொழியில என்ன இல்ல, சமஸ்கிருதம் வேற, எங்க மொழி வேற. எங்கள் மொழி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டது. எங்கள் மொழி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் மொழி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோம். உமர் புலவர் தமிழிலே பாடி இருக்கிறார், எங்களுக்கு பகை இல்லை. தேம்பாவணி பாடி இருக்கிறார், கிறிஸ்துவர் பாதிரியார், எங்களுக்கு இல்ல. நான் இன்னும் கூட சொல்றேன், இன்னைக்கு பேசியிருக்காரு முதலமைச்சர், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? கிறிஸ்துமஸ் கேக் எங்க வீட்டுக்கு வருது. இந்த தேசத்தை துண்டாடலாம், ஆனால் தமிழ்நாட்டை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் இன்னும் தெளிவா சொல்றார். நான் கூட சொன்னேன், என்னங்க முதலமைச்சர் இப்படி இருக்கிறீங்க? அரசாங்கம் சொல்றார், நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு தனிக்காட்டு ராஜாங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன வேணாலும் செய்வேன், தமிழனுக்காக, சூத்திரனுக்காக, நாடாருக்காக, முக்குளத்தோருக்காக, முதலியாருக்காக, கவுண்டருக்காக, செட்டியருக்காக, பறையருக்காக, பல்லருக்காக, அருந்திதருக்காக, பிராமணர் அல்லாத சமுதாயத்திற்காக, திராவிட மக்களுக்காக. என்னுடைய போராட்ட முறையில வேறுபாடு இருக்கலாம், அவரை ஒண்ணும் பண்ண முடியல. யாராச்சும் போய் ஒரு ஜட்ஜி வந்து பிராமணர், இவர் மேல வழக்கு முடிஞ்ச பிற்பாடு கேட்கிறார், ஜட்ஜி கேட்கிறார், ஐயா ராமசாமி உங்களுக்கு தண்டனை தர போறேன், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு. யாராச்சும் சொல்லுவாங்களா? படிச்சு பாருங்க. நீதிபதி அவர்களே, நீங்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், எனக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு தெரியும், எவ்வளவு மன திருப்தியா அதிகமா கொடுக்க முடியுமோ அம்புட்டு கொடுங்க, அம்புட்டு கொடுங்க சொன்னவருங்க. நீதி கட்டது யாரால்? புத்தகம் பண்ண வந்த மனுஷன், நீதி கட்டது யாரால் உங்களான்னு சொன்னார். சொல்ல முடியுமா? அரசாங்கத்தை எதிர்த்தார், ராணுவத்தை எதிர்த்தார், எல்லாத்தையும் எதிர்த்தார், கடவுளை எதிர்த்தார், எல்லாத்தையும் எதிர்த்தார், மூட பழக்க வழக்கங்கள் அத்தனை எதிர்த்தார். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயுள் என்று சொன்னார்களே. கன்னடம், மலையாளம், தூளுலாம் தமிழ்ல இருந்து போடுச்சு. நாங்கள் திராவிட குடும்பம், நீங்க ஆரிய குடும்பம், உங்களுக்கு சமஸ்கிருதம், எங்களுக்கு தமிழ். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது நாங்க, யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னது நாங்க, எல்லோரும் படி என்று சொன்னது நாங்க. நீ ஜாதியை பிரிச்ச,
படிக்காத என்ன, நீ தீண்டத்தகாதவன் என்ன, நீ சூத்திரன் என்ன. காந்திக்கு என்ன தெரியுமா? மயிலாப்பூர் சீனிவாசன் காங்கிரஸ் தலைவர். நான் சொல்றது 1927. 1926 மகாத்மா காந்தி சென்னை வந்தால் சீனிவாசன் வீட்டு ஐயர் வீட்டுல, காங்கிரஸ் கட்சி தலைவர் வீட்டுல திண்ணையில தான் படுக்கணும். நான் சொல்றதா பொய்யில புத்தகம் இருக்கு. இப்ப என்னமோ குறுக்கு சால் ஓட்டுறான். திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது? நேற்று வரைக்கும் கேமரா முன்னாலாம் வெளியே வந்து பேசுறேன் எங்களை பார்த்து. எங்களுக்கு இருக்கிற திமுறை என்ன தெரியுமா? மந்திரியா இருந்தோம்னா, எம்பியா இருக்கோம்னா, எங்களுக்கு இருக்கிற திமுறலாம் பெரியார், அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், இந்த இயக்கம், இந்த திமுறை இருக்கிற வரைக்கும் எங்களை யாவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களாக தான் இருப்போம். அந்த தைரியத்தை வர வைத்தவர் தலைவர். பெரியார் இருக்கிற போது அந்த ஆபத்து இல்லை. அண்ணா நாடாளுமன்றத்தில் முடிங்க நாங்கள் தனின்னு சொன்னார். அப்ப கூட அந்த ஆபத்தில் ஒரு 2 எம்பி. கலைஞர் வந்தார் 100 எம்பி. வாஜ்பாய் பிரதமர். நாங்கள் கூட்டணி வச்சோம். ஆனா என்ன சொன்னோம்? தம்பி நீ குடிகாரன்னு எனக்கு தெரியும், என்னோட இருக்கிறவங்க சாராயத்தோட. பிஜேபி மதவாத கொள்கை தெரியும், உங்களோட நாங்கள் வர தயார். ஒரு அரசியல் நெருக்கடி, காங்கிரஸ் எங்கோடு இல்லை. வாஜ்பாய் அவர்களை உங்களோட கூட்டணி வைக்க தயார். ஆனால் மசூதி இருந்த ராமன் கோவில் கட்டக்கூடாது அயோத்தியில். ஒரு கண்டிஷன். என்னடா அயோக்கியத்தனம், ஒரு காட்டு புராணித்தனம். ஒரு இஸ்லாமாக பிறந்ததுக்காக ஒரு பொண்ணை நடு ரோட்டில் இப்படி கற்பழிச்சு அந்த குழந்தைய கொண்டிருக்கீங்க. கேட்டா நல்லவன் பிராமணர் இருக்கீங்க, உங்க தீர்ப்பை ஒத்துக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உள்ள போட்டாங்க. இந்த கொடுமையை ஆதரித்த இயக்கம் மோடியினுடைய இயக்கம் பிஜேபி. எங்க கையில் இருக்கு 3-4 பெண் இருக்கு. பெரியார் ஒரு அணுகுண்டு இருக்கு, அண்ணான்னு ஒரு கண்ணீர் குண்டு இருக்கு, கலைஞருங்கிற ஒரு பெரிய வெடிகுண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தாண்டி ஸ்டாலின்ங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் ஆயுதம் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் எங்கள்கிட்ட ஒடியாரம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன எத்தனை பேருக்கு தெரியுமா பேச முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் சில நாட்களை குறித்து வைத்து அந்த நாட்களுக்குரிய சிறப்பை, பெருமையை, முக்கியத்துவத்தை, அந்த முக்கியத்துவம் எந்தெந்த தலைவர்களோடு எந்தெந்த கொள்கையோடு பின்னப்பட்டிருக்கிறது, பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக சில நாட்களை குறித்து வைத்து நாம் விழா எடுக்கிறோம். தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள், இந்த 3 நாட்களும் செப்டம்பர் மாதத்திலே வருகின்ற காரணத்தினால் இந்த 3 விழாக்களையும் ஒன்றாக இணைத்து முப்பெரும் விழா என்று சொல்லி ஆண்டுதோறும் தலைமை கழகம் அறிவித்து பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அவருடைய கொள்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு விழா எடுக்கின்ற விழா முப்பெரும் விழா. அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை ஜூன் மாதத்திலே முழுக்க கொண்டாடுகிறோம்.